ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CGL 2023 ஜூலை 24 ஷிஃப்ட் 2 மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை படிங்க. கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் 20 கேர்ள்ஸ், இப்போ 20 பாய்ஸாக இருக்க போகிறாங்க. 20 கேர்ள்ஸ் அப்புறம் மீதி 40 பாய்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? இது கேர்ள்ஸ், இது பாய்ஸ். அவங்களோட ஆவரேஜ் வெயிட், அதாவது இண்டிவிஜுவல் ஆவரேஜ் வெயிட்டை கொடுத்துருக்காங்க. என்னது? பாய்ஸ்க்கு 40, கேர்ள்ஸ்க்கு 35. இப்போ கீழே இருக்கிற இந்த வேல்யூ என்னது? நம்பர். அதனால் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 1:2 அப்படின்றது வந்துடும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த கம்பைன்ட் ஆவரேஜ் தான் நம்ம கேட்குறோம். இது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த என்டையர் கிளாஸ் கரெக்ட் டு 2 டெசிமல்ஸ்ன்ட்டு. இப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 1 × 35 தென் 2 × 40. இதை நம்ம ஆட் பண்ணணும். 35 + 80 என்ன வரும்? 115 வரும். டினாமினேட்டரில் என்ன பண்ணும்? 1 + 2 3. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 38.3 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ என்னோடய ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ? 38.33 kg. பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை படிங்க. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டாவோட வேல்யூ 1/mன்னு நமக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா என்ன ஆகும்? காட் தீட்டாக்கு மைனஸ் காட் தீட்டா கேன்சல் ஆகிடும். ரெண்டுத்தையுமே இப்போ ஆட் பண்ணிடுவோம். 2 கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு m + 1/mன்னு வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன ஆகும்? கொசிகன் தீட்டாவோட வேல்யூ m² + 1 / 2mன்னு வரும். ஓகேவா? கொசிகன் தீட்டாவில் இந்த அட்ஜசன்ட் ஆப்போசிட் இதெல்லாம் எப்படி, அதோட ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? ஹைப்போட்டன்ஸ் பை ஆப்போசிட். இப்போது ஹைப்போட்டன்ஸ் அப்படின்றது என்னது? m² + 1 இருக்குது. ஆப்போசிட் அப்படின்றது 2m இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் என்னவாக இருக்க போகுது? m² - 1 தான் இருக்கும். கொஷினில் பார்த்தீங்கன்னா m² - 1, அதாவது அட்ஜசன்ட்டோட வேல்யூவும் ஹைப்போட்டன்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்ஸ் வந்து காஸ் தீட்டா. கொஸ்டினை பொறுமையாக படிங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 12. இப்போ இங்கே ரேஷியோவில் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான், அதை நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக ரேஷியோவில் எழுதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது நியூமரேட்டரில் என்னென்ன கிடைக்கும்? 6னா 24 கிடைக்கும், இங்கேனா 25 கிடைக்கும், அதே மாதிரி இங்கே 27 கிடைக்கும். இது கிரேட்டஸ்ட்டு, இது ஸ்மாலஸ்ட்டு. இதோட டிஃப்ரென்ஸ் தான் என்னது? இந்த 3 பார்ட் தான் எவ்வளோ? 12. கேட்குறது நீதர் லார்ஜஸ்ட்டு இல்லை ஸ்மாலஸ்ட்டு. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் அவன் கேட்குறான். அப்போ 25 பார்ட் எவ்வளோ? 100. இந்த கொஷினை நீங்கள் அப்ரோச் பண்ணோன்னா உங்களுக்கு 2 ட்ரிப்ளெட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஒன்று என்னென்னா 5, 12, 13. இன்னொன்று பார்த்திங்கன்னா 12, 9, 15. அதாவது 9, 12, 15. இந்த 2 ட்ரிப்ளெட் வேல்யூ தெரிஞ்சிருந்தாலே இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். முதல்ல 2 சர்க்கிளுக்கு நடுவில் இருக்கிற காமன் கார்டை தான் கேட்குறாங்க. இதை நம்ம ரேடியஸ் என்னது? இங்கேருந்து இது வரைக்கும் இது நம்ம 15ன்னு எடுத்துக்கலாம், இதை 13ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ? 14. இங்கே 13 இருக்குது, இங்கே என்ன இருக்கும்? இந்த நடு வேல்யூ சேமாக இருக்கும். இந்த 2 ட்ரிப்ளெட்லேயும் நடு வேல்யூ எது சேமாக இருக்குது? 12, 12 அப்படின்றது இங்கே சேமாக இருக்குது. ஸோ அப்போது எனக்கு இந்த இடத்துல, அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல 12ன்னு வந்துடுச்சுன்னா எனக்கு இந்த 14ன்ற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை பாருங்கள். 5, 12, 9, 12, 13, 5. அப்போ என்ன ஆகும்? 9 + 5 14ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அப்போ 12ன்றது இந்த ஒரு பாதின்னு கண்டுபிடிச்சிட்டேன். மீதி இந்த பாதி என்னவாக இருக்கும்? அது இன்னொரு ஒரு 12ஆக இருக்கும். ஸோ அப்போது 24 தான் என்னோடய ஆன்சர். லெஸ் தென் 20 மார்க்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு தான் கேட்குறான். லெஸ் தென் 20 மார்க்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? 5 மெம்பர்ஸ். x² + y², 1²
+ 2 ஸ்கொயர் 5. கொஸ்டினை வந்து பொறுமையாக படிங்க. வாங்கும்போது 16 ரூபாய்க்கு வாங்குகிறான், விற்கும்போது 20 ரூபாய்க்கு விற்கிறான். செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். 800 ரூபா வந்து 800 கிராம் பொருளை 1000 கிராம்னு சொல்லி விற்கிறான். 800 கிராம் பொருளை 1000 கிராம்னு சொல்லி விற்கிறான். அப்போ அவனோட நிஜமான காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸில் அடித்து இது 10, இது என்ன வரும்? இது ஒரு 4, ஓகேவா? இல்லை 8. 64, இது 100. மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 36 / 64 × 100. 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 9/16. 9/16 எவ்வளோ வரும்? 56.25. பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக படிங்க. ஏ ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 1.5 மடங்கு அதிகமாகுது பியும் சியும் சேர்ந்து முடிக்கிறத கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஏ = 1.5 வந்து 3/2ன்னு எழுதிக்கலாம். பி + சி, இது டைம் ரேஷியோ. ஏ வந்து 3 இருந்ததுன்னா பி + சி 2வாக இருக்கும், இது டைம் ரேஷியோ. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவாக இருக்கும்? 2:3 இருக்கும். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட்டு ஏவும் பியும் ஒரு வேலையை சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 30 நாள் முடிப்பாங்க. அதே மாதிரி சி தனியாக வேலை செஞ்சாங்கன்னா 120 நாள் வந்து அவனுக்கு தேவைப்படும். இப்போ இவங்களோட எல்சிஎம் என்ன? டோட்டல் ஒர்க் எவ்வளோவா இருக்கும்? 120 இருக்கும். எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? இது ஒரு 4, இது ஒரு 1 இருக்கும். ஸோ சியோட எஃபிஷியன்சி 1. அப்போது பியோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? இதில் பாருங்கள், சியோட எஃபிஷியன்சி 1, பியோட எஃபிஷியன்சி என்னது? 2. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி ஆல்ரெடி தெரியும், அதுவும் 2. கொஷினில் என்ன கேட்குறான்னா, ஹவு many days will பி தனியாக வேலை செஞ்சான்னா எவ்வளோ நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பான்? பி வந்து தனியாக வேலை செய்கிறான்னா அவனோட எஃபிஷியன்சினா 2. ஸோ 120 பார்ட் ஒர்க்கை 2 எஃபிஷியன்சியை வச்சு 60 நாளில் முடிக்க முடியும். ஆர்த்தி 85 பேஜ் 10 மணி நேரத்தில் முடிக்கிறான். ஆர்த்தி 10 மணி நேரத்தில் 85 பேஜை முடிக்கிறா. ஆர்த்தியும் பீனாவும் சேர்ந்தாங்க அப்படின்னா 500 பேஜை 40 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. இப்போ இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 250, இது 2, 17, இது 50, 25. அப்போது ஏ A + B என்னவாக இருக்கும்? 17:25. அப்போ பியோட எஃபிஷியன்சி 8ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு தேவை என்னது? இது ஒன்று எடுத்துக்கலாம். 17 × 10 × 85 = பீனா 40 பேஜ் வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 40 பேஜ் முடிக்க பீனா என்னது? 8 எஃபிஷியன்சி எவ்வளோ நேரம் ஆகும்? கேன்சல் பண்ணலாமா? இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 8 டைம்ஸ். கேன்சல் பண்ணோன்னா 10 hours ஆகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே சேம்னு சொல்கிறான். பிரின்சிபல் எல்லாமே கொடுத்துட்டான். 800 × 6 × 5.5 11/2 / 100 எழுதலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் தானே. 600 × 4 / 100. இங்கே ரேட் வந்து டைம் வந்து கொடுக்கல, அதுதான் நம்மளுக்கு தேவை. டி 100க்கு 100 கேன்சல், 6க்கு இது ஒரு 100 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல். வேறு என்ன இருக்குது? 4 கேன்சல். அப்போ T = 11 years. இந்த கொஷினில் ரேஷியோஸ் கேட்குறான். QR ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி 4th எவ்வளோ? 4th Qவும் Rயும் எவ்வளோ? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 300 = 6th Sவும் Tயும் எவ்வளோ? 6th Sவும் Tயும் நம்ம கேட்குறான். ஸோ 6th அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக? 6th Sவும் Tயும் 286 கேன்சல் பண்ணோன்னா 150 = 143. இந்த கொஷினில் இந்த எக்ஸுன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin θ ப்ளஸில் இருக்கும், ஆனால் cot θ என்னவாக இருக்கும்? மைனஸில் இருக்கும். ஸோ
இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் காட் எக்ஸ். ஓகே, இங்கே டேனோட வேல்யூ என்ன 12, 5, 13. அப்படியே சால்வ் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்ஸ் ப்ளஸ் 5/12 156 144 ப்ளஸ் 65 என்ன வரும் 209 டிவைடட் பை 156. ஏதோ ஒரு லீஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 2, 3, 5, 6, 9, 18ஆல் டிவைட் ஆகும். இங்கே 9, 18ன்னு கொடுத்துட்டாலே என்ன ஆகும் 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அப்போ இது எல்லாமே 9ஆல் டிவைட் ஆகாது, இந்த 2 தான். இதில் எது லீஸ்ட்டு? இது ஒன்று தான். இந்த கொஷனுக்கு நீங்கள் எடுத்தவொடனே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 2 ஆன்சருமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு -1. அப்போது 1 + 4ன்னு வரும். கரெக்டாக? சாரி, 1 + 3ன்னு வரும் 4. இப்போ இருக்கிற ஆப்ஷனில் எது 4 வருதுன்றதை பார்ப்போம். இது 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1, இது 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் -3, இது 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 0, இது ஒன்று தான் வரும். ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். நடுவில் இருக்கக்கூடியது என்னது சென்ட்ராய்டு. இது டி, இது ஏ. சென்ட்ராய்டு எப்படி பிரிக்கும் 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். ஜியிலேருந்து டி 10 சென்டிமீட்டர்னு சொல்கிறான். அதாவது இந்த 1 பார்ட்ன்றது 10 சென்டிமீட்டர். ஏடி தான் கேட்குறான். அப்போ 3 பார்ட் எவ்வளோ 30 சென்டிமீட்டர். எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 2√2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² வேல்யூ என்னவாக இருக்கும் 2√2 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 8 - 2 6ன்னு வரும். இப்போ இதை நம்ம க்யூப் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும் x⁻6 ப்ளஸ் 1/x⁻6. 6 cube minus 3 into 6. 216 minus 18. 198. ஒரு நார்மலான ஒரு பைப்பு 30 மணி நேரத்தில் வேலையை முடிக்குது. ஓகேவா? ஏன்னு வச்சுப்போம். ஆனால் லீக் ஏதோ வந்ததுனால அதுக்கு என்ன ஆகுது 50 மணி நேரம் ஆகுது. ஓகேவா? ஏதோ ஒரு லீக்குனால. இது அவுட்லெட் பைப்புன்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களோட டோட்டல் ஒர்க்குன்றது 150 இருக்கும். எஃபிஷியன்சின்றது 5, இது 3. அதாவது இந்த லீக்கு சேர்ந்ததுனால என்ன ஆகுது 5லேருந்து எஃபிஷியன்சி 3ஆக குறைஞ்சது. எவ்வளோ குறைஞ்சதுன்னா -2. 2 குறைஞ்சிருக்கு. எதனால்? அந்த லீக்குனால. அப்போ அந்த லீக்கோட எஃபிஷியன்சின்றது 2ஆக இருக்கும், -2. அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டான டேங்கை எம்டி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் 150 டிவைடட் பை லீக்கோட எஃபிஷியன்சி 75 hours. 2 பேர் என்ன பண்ணுறாங்க நடக்கிறாங்க. சரியா? 9 km/h அண்ட் 12 km/h. அப்போ இவங்களோட டைம் ரேஷியோ என்ன வரும் 12:9. கேன்சல் பண்ணோன்னா 4:3. இதோட டிஃப்ரென்ஸ் தான் 1 பார்ட் 20 மினிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ 4 பார்ட் எவ்வளோ 4 பார்ட்டுன்றது 80 மினிட்ஸாக இருக்கும். இங்கே கேட்குறது டிஸ்டன்ஸ் தான். ஸ்பீட் இன்ட்டு டைம் தான் எனக்கு டிஸ்டன்ஸ். ஸ்பீட் என்னது இங்கே இருக்கக்கூடியது 9 km/h. டைம் என்ன 80. மினிட்ஸை ஹார்ஸாக மாற்றிக்கிறோம் 60. அப்போ இன்றைக்கி என்ன வரும் கேன்சல் பண்ணோன்னா 4 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணோன்னா 12 km. கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக படிக்கணும். ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது சர்க்குலராக இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக போனால் கூட இதே தான் வரப்போகுது. நான் இதை ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கிறேன். 4225 மீட்டர் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறாங்க. எப்போ மீட் பண்ண போகிறாங்கன்றதான் கேள்வி. கரெக்டாக? ஸோ அப்போது 4225 மீட்டர் டிவைடட் பை ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால என்ன ஆகும் ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆட் ஆகிடும். ஸோ அப்போது 117 வரும். 54 + 63. இது km/hல இருக்குது. மீட்டர்/செகண்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். மீட்டர்/செகண்டுக்கு மாற்றினா 9 டேபிள்ஸில் அடித்தோன்னா என்ன வரும் 1 times 3 times. அகைன் நான் இப்போ என்ன பண்ணுறேன் 5 டேபிள்ஸில் அடிக்கிறேன். 8, 4, 5. அகைன் 13 டேபிள்ஸில் அடித்தோன்னா நமக்கு என்ன வரும் 6 டைம்ஸ் பண்ணால் 78. அப்புறம் ஒரு 5 டைம்ஸ். ஓகே,
இது இந்த 2ன்றது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டருக்கு வந்துடும் 65 × 2 130 செகண்ட்ஸ். மார்க் ப்ரைஸ் 15,000, செல்லிங் ப்ரைஸ் 13,500. 2 0க்கு 2 0 ஆச்சுலாம், எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகுது. இப்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 15ன்றது டிஸ்கவுண்ட் எவ்வளோக்கு? 150க்கு. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10%. பியும் கியூவும் ஒரு வேலையை முடிக்க 6 நாள் ஆகுது. பி மட்டும் தனியாக வேலை பார்த்தானா 18 நாள் ஆகுது. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 18 1 3. அப்போ கியூவோட எஃபிஷியன்சி இது மூலிமா என்ன தெரியும்? 2ன்றது தெரியும். கியூ தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளாக முடிப்பான்? 18 ÷ 2 9 days. இந்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, tan A × tan B = 1. எப்போனா ஏவும் பியும் நான் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா? எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வருது? 90 வருது. ஸோ 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வருது. 1 × 1 × 1 tan 45 வந்து 1 தான். ஆன்சர் 1. ஒரு எலெக்ஷன் நடக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ்ன்றதை 100x வச்சுக்கலாம். 10% வந்து என்ன ஆகுது? ஓட்டு போட வரமாட்டாங்க. ஸோ 10% போயிடுச்சுன்னா 90% இருக்காங்க. இதில் 10% வந்து வேலிட் ஓட்ஸ், இன்வேலிட் ஓட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போது 81x தான் இப்போது வேலிட் ஓட்ஸாக இருக்குது. ஜெயித்தவன் எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னா, வேலிட் ஓட்டில் 56% வாங்குறான். அப்போ தோற்றவன் எவ்வளோ வாங்கியிருப்பான்? 44% ஓட் வாங்கியிருப்பானா? இப்போ இந்த 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எவ்வளோவா இருக்கும்? 12%ஆக இருக்கும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 81xல் 12% தான் இவங்களோட டிஃப்ரென்ஸ். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1458 அப்படின்றதான் சொல்லிட்டான். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ண வேண்டியது தான். 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் 5 டைம் 5 வந்து இருக்குது. 54னா 6 1 2. அகைன் 9 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 8. இப்போ நம்ம 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா இது 2, இது 3, இது 50. அப்போ எக்ஸோட வேல்யூன்றது 150. அவன் கேட்குறது என்ன? மொத்தமாக வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த 100x தான். அப்போது 100xோட வேல்யூ என்ன? 15,000. ஒரு ரூமோட லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துட்டான். கரெக்டாக என்ன பண்ண போகிறான்? ஒயிட் வாஷ் பண்ண போகிறான். ஸோ சுற்றி இருக்கிற செவுரு, சீலிங் எல்லாத்தையுமே வந்து பண்ண போகிறான். ஆனால் தரையை பண்ண போகிறதில்ல. அவனுக்கு வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 7.5 ரூபா ஆகுது. கரெக்டாக? இப்போ அவனுக்கு மொத்தமாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றது நம்மளோட கேள்வி. இப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை முதல்ல நான் கண்டுபிடிச்சிடுறேன். டிஎஸ்ஏ என்ன? 2 × 10 × 8 + 8 × 6 + 10 × 6 எவ்வளோ வரும்? 2 × 80 + 48 + 60. ஃபஸ்ட்டு நம்ம 10ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். 12 18 180. அடுத்து 1 ஆட் பண்ணோன்னா 8 188 வருது. × 2 பண்ணோன்னா என்ன ஆகும்? 16 376 அப்படின்றது ஆகுது. இந்த 376ல் நம்ம என்ன மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த தரையை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். கீழே இருக்கக்கூடிய தரைக்கு வந்து ஹைட்டு தேவையில்ல, லென்த்தும் பிரெத்தும் தான் தேவை. அதாவது 10 × 8 80. இந்த 80 நம்ம இதில் மைனஸ் பண்ணிட்டோம். 376ல் 80 மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 6 9 2 296. 296 × 7.5 போகிறதுக்கு பதில் என்ன பண்ணிடலாம்? 296 × 15/2 இப்படி போட்டுக்கலாமா? அப்படி போட்டால் என்ன ஆகும்? 148. 148 × 15 அப்படின்றது எவ்வளோ வரும்? 222ன்னு வரும். sin a + b யோட வேல்யூ sin a cos b + cos a sin b.